என்னென்ன பிரச்சனைகள் அதாவது எதுக்காக அவங்க வந்து அப்ஜெக்ஷன் பண்றாங்க? இப்போ நம்ம டெமாலிஷன் பண்ண பார்த்து சவுண்டு வரும் ஒன்று, டஸ்ட்டு போகும் இன்னொன்று. இப்போ நம்ம ஹைட்டான பில்டிங் நம்ம அடிக்கிறோனாக்கா இப்போ நைட்டு இந்த லோடு அடிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஏன் பகல்ல லோடு அடிக்க மாட்டேங்குது? நம்ம நைட்டில் தான். இப்போ வந்து இது வந்து ஏசின்னு சொல்லியிருந்தீங்க, அங்கே உடஞ்சிருக்கு. அது எதனால உடஞ்சிருக்கு? அது வந்து பில்டிங் டெமாலிஷன் பண்ண பார்த்து கம்பியில் வந்து ஒரு கட்டி போட்டு இழுக்க பார்த்து கிளாஸில் வந்து அடிச்சிச்சு. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் வண்டி மேலே தான் விழுவோம். சரி, நம்ம வண்டியில் போய் உட்காந்து உட்காருங்க. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். இன்னைக்கு ஷேர் வித் விக்கில் வந்து யாரை இன்டர்வியூ பண்ண போகிறோன்னா, சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த ஜேசிபி இது மாதிரியான மிஷின்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆன்னு பார்த்துட்டே இருப்போம், அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத. ஸோ அதை வந்து பக்கத்தில் இருந்து பார்த்து அதை இயக்குற ஒருத்தர் தான் வந்து நம்ம இன்னைக்கு இன்டர்வியூ பண்ண போகிறோம். அவர் பேர் வந்து முனுசாமி. வணக்கம் brother. வணக்கண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. எத்தனை வருஷமாக இந்த வண்டி ஓட்டுறீங்க? நான் 14 வருஷமாக வண்டி ஓட்டுறேண்ணா. ஏப்பா, 14 வருஷம். ம். இதை கற்றுக்கிறதுக்குன்னு ஏதாவது இடம் இருக்கா? நான் இது வந்து படித்தேன். நான் மெக்கானிக்கல் ப்ளஸ் ஆப்ரேட்டிங் படித்தேன். ம் படித்து முடிச்சுட்டு தான் ஹெல்ப்பராக வந்து ஜாயின் பண்ணி ம் ஒரு வருஷம் ஹெல்ப்பராக இருந்தேன். அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர் ஆகிட்டேன். சேஞ்ச் ஆகிட்டேன். ஓ, எக்ஸ்ட்ரா கற்றுக்குன்னு நல்லா ப்ராக்டிக்கலாக கற்றுக்குன்னு ஆப்ரேட்டர் ஆகிட்டேன். இதில் இருக்கிற என்னென்ன ரிஸ்க் இருக்குது இதை யூஸ் பண்ணுறதுல? ரிஸ்க்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, இதே பில்டிங்கில் உடைக்க பார்த்து. இப்போ இதை மாதிரி பில்டிங்கு 2 ஃப்ளோர்னாக்கா சாதாரணமாக அடிச்சிடலாம். 3 ஃப்ளோர்னாக்கா பார்த்து ஸ்லோவாக பார்த்து பொறுமையாக பண்ணணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் வண்டி மேலே தான் விழுவோம். அதனால் நம்ம டெமாலிஷன் பண்ண பார்த்து முடிஞ்ச வரைக்கும் கேர்ஃபுல்லாக பார்த்து பொறுமையாக டெமாலிஷன் பண்ணணும். ஓகே, இப்போ வந்துட்டு இதில் வேற என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து தோன்ற மாதிரியான இது இருக்குது, வேற என்னென்ன இது இருக்கு? இது வந்து நம்ம இதை நம்ம பக்கெட்டு போட்டோம்னாக்கா மண்ணு தோண்டிக்கலாம். ம் ம் இதை நம்ம மாட்டினோம்னாக்கா உடச்சிக்கலாம். ம் ம் இன்னொன்று க்ரெஷர் ஒன்று இருக்குது, அது நம்ம தனியாக அது ஃபிட் பண்ணோம்னாக்கா க்ரெஷ் பண்ணிக்கலாம். சவுண்டு வராது சுத்தமாக. அது ஓ இதை மாதிரி சவுண்ட்லாம் வராது. ம் பக்கத்து வீட்டு கூட சவுண்டு கேட்காதுன்னு வச்சுங்களேன். அப்படியே க்ரெஷ் பண்ணி அப்படியே பொறுமையாக டெமாலிஷ் பண்ணலாம். ம் அதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க ஆக்சுவலாக? அது வந்து நம்ம இப்போ பக்கத்தில் அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, சவுண்டு வருது அப்படின்னாக்கா அதை நம்ம மாற்றி பண்ணிக்கலாம். நம்ம இது மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல இதை போட்டு நம்ம பிரேக்கர் பண்ணிக்கலாம். அது சவுண்டுனாக்கா நம்ம தனியாக இருக்கிற இடத்துல கேட்டால் கூட யாரும் அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டாங்க. இது மாதிரி வீடுங்க பக்கத்தில் இருக்க பார்த்து அப்ஜெக்ஷன் பண்ண பார்த்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். க்ரஷ் பண்ணுறது நிறைய வீடு இருக்குது, நடுவில் ஒரு இடத்த இடித்து பண்ணிட்டு டெமாலிஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு பக்கத்து வீட்டிலேருந்து எதிர்ப்புகள் வருமா? ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வரணும். இப்போ இதே சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை நம்ம 3 நாளைக்கு முன்னாடியே முடிச்சுட்டு இருக்கலாம். அந்த சைட்டை பக்கத்தில் அப்ஜெக்ஷன் பண்ணதுனால தான் நம்ம லோடு போட முடியல 2 நாள். அதனால் ஏகப்பட்ட அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. நம்ம பக்கத்தில் பேசி கொஞ்சம் அவங்கள சால்வ் பண்ணி, இப்போ அவங்களும் டெமாலிஷன் பண்ண பார்த்தோம், அவங்க பக்கத்தில் கோஆப்ரேட் பண்ணால் தான் அதை நம்ம பண்ண முடியும். அதனால் ஏகப்பட்ட எதிர்ப்புகள் பண்ணுவாங்க. நம்ம தான் பேசி நீட்டாக பண்ணிடணும். என்னென்ன பிரச்சனைகள், அதாவது எதுக்காக அவங்க வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க? இப்போ நம்ம டெமாலிஷன் பண்ண பார்த்து சவுண்டு வரும் ஒன்று, டஸ்ட்டு போகும் இன்னொன்று. இப்போ நம்ம ஹைட்டான பில்டிங் நம்ம அடிக்கிறோனாக்கா சப்போஸ் நம்ம தள்ள பார்த்து மிஸ் ஆகி பக்கத்து வீட்டில் போயிட்டு விழுத்து கூட வாய்ப்பு இருக்குது. அதனாலே அவங்க வந்து நம்ம இங்கே பிரேக்கர் பண்ண பார்த்து சவுண்டு கேட்க பார்த்து அவங்க வீடு அதிரும். அதனாலேயும் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. அதனால் இது மாதிரி ஏகப்பட்ட இதுவும் இருக்குது. அதனால் இப்போ நைட்டு இந்த லோடு அடிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? ஏன் பகலில் லோடு அடிக்க மாட்டேன்றீங்க? நம்ம நைட்டில் தான் அலோடு இருக்குது. லாரிக்கு உள்ள சிட்டி உள்ள அலோடு இருக்குது. நம்ம பகலில் வந்து அலோடு கிடையாது. ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுனால இப்போ பகலில் அலோடு கிடையாது.
இப்போ ஒரு 2 மந்த்தாக வந்து பகலில் லாரிக்கு எப்பயுமே அலோடு கிடையாது. தண்ணி லாரிலாம் மட்டும்தான் உள்ளே விடுவாங்க. மற்றபடி டெப்ரிஸ் இது மாதிரி வெளியேடுக்கு பார்த்து அலோடு கிடையாது. அதே மாதிரி நைட்லேயும் அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. பக்கத்தில் கொஞ்சம் அவங்க சப்போர்ட் பண்ணி எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் தான் அதை நம்ம நீட்டாக பண்ண முடியும். பக்கத்தில் அப்ஜெக்ஷன் பண்ணாக்கா எடுக்க முடியாது. ஓகே. ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? எனக்கு ஒரு நாளைக்குன்றது இல்லைண்ணா 25,000 ரூபாய் சம்பளம். ஒரு நாளைக்கு 800 ரூபாய் பேட்டா. வண்டி ஓட்டினா 800 ரூபாய் கொடுத்துருவாங்க. 25,000 ரூபாய் சம்பளம். வண்டி ஓடலனாக்கா 500 ரூபாய் கொடுத்துருவாங்க சாப்பாட்டுக்கு. மற்றபடி ரூமு எல்லாம் ஓனரே பார்த்துப்பாங்க. இப்போ எந்த ஊர் பிரதர் உங்களுக்கு நேட்டிவ்? நம்ம கல்பாக்கம். ஈஸியாக டெய்லி கல்பாக்கத்துலேருந்து வந்து வேலை இல்லை, நான் கேட்க நகரில் ஸ்டே பண்ணிக்கிறேன் ஃபேமிலியோட. ஒர்க் பண்ண பார்த்து வந்துட்டு வீட்டுக்கு போயிடுவேன். சரி பிரதர், இப்போது இதில் வேற என்ன மாதிரியான புது மிஷின்ஸ் வந்திருக்குன்னு தெரியுமா? இதில் வந்து இப்போ சானி இந்த மிஷினு, இப்போ ஹிட்டாச்சின்னு வந்திருக்கு, கொபுல்கோ வந்திருக்கு, அப்புறம் வந்து ஜாக்சஸ் வந்திருக்கு, உண்டாய் வந்திருக்கு. இப்போ ஒரு 4 மிஷின் புதுசாக லேர்ன் பண்ணியிருக்காங்க. இப்போ பொதுவாக வந்து ஒரு கம்ப்யூட்டரில் அது மாதிரியான இதுக்கு ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட் வருதோ அதை கற்றுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்கும். ஆமாம், அதையும் நீங்கள் கற்றுக்கணுமா? ஆமாம். இப்போ நம்ம இதில் ஆப்ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபுல்லாக சென்சார். நம்ம வந்து கரெக்டாக எல்லாமே பார்த்து பண்ண முடியும். எலக்ட்ரிக்கல் கிடையாது, இது சென்சார் இது. அதே மாதிரி நம்ம ஆப்ரேட்டிங் பண்ணுறோன்னாக்கா நம்ம ஸ்டாண்டர்டாக கையை எடுத்துட்டோம்னாக்கா ஆப்ரேட்டிங் எதுவுமே ஆகாது. நம்ம கையை வச்சா மட்டும்தான் ஆப்ரேட்டிங் ஆகும். அது மாதிரி ஒன்று அப்படியே மாற்றி எக்ஸ்ட்ரா வந்துகிட்டே இருக்கு வண்டி. அதெல்லாம் ஓட்டி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் நான் ஓட்டல. ஒரே டைம் ஓட்டிருக்கேன், அதுக்கப்புறம் நான் ஓட்டல. சரி, இப்போ இது இடிக்கிறீங்க, வீடு பிரச்சனைகள் ஓகே. போலீஸ் சைட்லேருந்து ஏதாவது பிரச்சனைகள் வருமா? போலீஸ் சைட்லேருந்து அதான் பக்கத்தில் இப்போ கோஆப்ரேட் பண்ணாங்கனாக்கா பரவாயில்ல, இல்லைனா அப்ஜெக்ஷன் பண்ணுற மாதிரினாக்கா அவங்க சொல்லுவாங்க. நம்ம கேட்காம நம்ம பண்ணோம்னாக்கா அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. போலீஸ் வந்தாக்கா நம்மளோட நிலைமை நம்ம எடுத்து சொல்ல போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி அவங்க பார்த்து பேசிப்பாங்க. சரி, இப்போ இடிச்சிட்டிங்க, கிட்டத்தட்ட இது வந்து 3 மாடி இருந்துச்சா? ஆமாம், 3 மாடி இருந்துச்சு. 2 மாடி மேலே ஒரு சின்ன ரூம் ஒன்று. ஓகே, இதை வந்து இடிச்சிட்டிங்க. இந்த வேஸ்டேஜஸை என்ன பண்ணுவீங்க? இந்த வேஸ்டேஜ் வந்து இப்போ மழை பெய்யுது, ஒரு இடம் பள்ளமாக இருக்குது, அது மாதிரி இருக்க பார்த்து அங்கே எடுத்துன்னு போயிட்டு இதை கொட்டி லெவல் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு தேவையானவங்க நம்மக்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து பள்ளத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க, லேண்ட் லெவல் பண்ணுறாங்கல்ல அது பண்ணி விடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணிவிடுவாங்க. ஓகே, அதை செல் பண்ணிவிடுவீங்க? ஆமாம், சேல் பண்ணுவாங்க. ஓகே, இந்த வேஸ்டேஜஸ் ஒரு கிலோக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிலோ இல்லை. இது இப்போ ஒரு லாரி, நம்ம சின்ன லாரி போட்டோம்னாக்கா 6 டயர் இருக்குல்ல, அந்த லாரிக்கு போட்டோம்னாக்கா 1000 ரூபாய். 10 டயர் இருக்குல்ல, அதுக்கு போட்டோம்னாக்கா 2000 ரூபாய். நம்ம கிட்ட கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. அவங்க அங்கே எடுத்து போயிட்டு எவ்வளோ விற்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. சுமார் ஒரு தர லெவலுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் இருக்கும்ல, கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருக்கும்ல, அதே மாதிரியான பில்டிங்கில் எத்தனை லாரிக்கு அது வந்து நம்ம ரப்பீஸை பொறுத்து தான் இருக்குது. இப்போ சின்னதாக இருந்ததுனாக்கா மினிமம் வந்து 8 லாரி வரும் சாலிடாக. ஒரு சின்ன பில்டிங், இது மாதிரி சின்ன பில்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 8 லாரி வரும். சரி, ஓகே. இருக்கிறதுலே நீங்கள் இதுதான் நான் பண்ண பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு என்ன ப்ராஜெக்டை சொல்லுவீங்க? நான் வந்து ஒரு 8 மாடி பில்டிங்கை வந்து மேலே ஏற்றி வச்சேன் அண்ணா நகரில், எல்கேஎஸ் பக்கத்தில். ஓகே, அதுதான் நான் பண்ணது ரிஸ்க்கு. கிரேனில் மேலே தூக்கி விட்டுருவாங்க வண்டியை, நம்ம ஒரு மாடியாக ஃப்ளோராக கம்மி பண்ணி அப்படியே வண்டியை கீழே இறக்கி எடுத்துருவாங்க. ஓகே ஓகே. அதில் என்ன இப்போ அடுத்தது வடபழனிலையும் ஏற்ற போகிறோம், அடுத்த வாரம் ஏற்ற போகிறோம். ஸ்கூல் ஒன்று, அது அடுத்த வாரம் ஏற்ற போகிறோம். ஓகே, அதில் எதுவும் ரிஸ்க் இருக்கா? அதாவது ஹைட் ரிஸ்க் தான், நம்ம பார்த்து பொறுமையாக பண்ணிட்டு வந்துன்னே இருக்கணும். அது ரொம்ப ரிஸ்க். அது நம்ம பில்டிங் டெமாலிஷன் பண்ண பார்த்து மேலே வண்டி ஏற்றி அடிக்க பார்த்து பில்டிங்கே ஆடும். பொறுமையாக தான் பண்ணி அப்படியே ஒரு ஃப்ளோராக இறக்கி அப்படியே ஒரு ஃப்ளோராக எடுத்துகிட்டு வரணும். சரி, கார்பரேஷன் அதே மாதிரியான ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியிருக்கும்? அது கம்பல்சரி டெமாலிஷன் ஆர்டர் சர்டிஃபிகேட் வாங்கிடுவாங்க. டெமாலிஷனுக்கும் வாங்கிடுவாங்க, கார்பரேஷன் ஆர்டரும் வாங்கிடுவாங்க. வாங்கி ஆர்டர் கம்பல்சரி இவங்க வச்சுருப்பாங்க. அவங்க வாங்கின அப்புறம் தான் டெமாலிஷனே கை வைப்பாங்க. இப்போ வந்து ஒரு ஓனர், இந்த இடத்துடைய ஓனர் இந்த இடத்துல ஒரு வீடு கட்டியிருக்காரு ஆல்ரெடி, அதை இடிச்சிட்டு வேற ஒரு வீடு கட்ட போகிறாங்க இல்லையா? இப்போ அந்த புதுசாக வீடு கட்ட போகிறவங்க தான் அவங்கள வந்து புக் பண்ணுவாங்களா, அல்லது இந்த ஓனர் புக் பண்ணுவாங்களா? புதுசாக வீடு கட்டுறாங்கல்ல, அவங்களுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது. அவங்க வந்து இன்ஜினியர்கிட்ட கொடுத்துருவாங்க. இன்ஜினியர் வந்து கான்ட்ராக்டுக்கிட்ட கொடுத்துருவாங்க. பில்டிங் டெமாலிஷன் மட்டும் பண்ணுறவங்க அவங்க வச்சுருப்பாங்க ஆளுங்க. அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்கனாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, வண்டிகார்கிட்ட கொடுத்துருவாங்க. வண்டிகார் அடித்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இது மாதிரி லெவலாக கொடுத்துருவாரு. அவங்க கம்பிலாம் அவங்க எடுத்துப்பாங்க. பில்டிங் டெமாலிஷன் பண்ணுற வண்டிகார் மட்டும் ரப்பீஸ் எடுத்துப்பாங்க. ஒரு அமௌண்ட் பேசிடுவாங்க பில்டிங்கார்கிட்ட, அந்த அமௌண்ட்டை வாங்கிப்பாங்க, அவ்வளோதான். இந்த கம்பிக்கும் விலை உண்டா? ஒரு டன்னு வந்து 34,000 ரூபாய் போகுது இன்னைக்கு ரேட்டு. ஒரு பில்டிங், அதாவது இப்போ இந்த பில்டிங்கே வச்சுக்கோமே, இதுக்கு எவ்வளோ டன் வந்திருக்கும்? இதில் சாலிடாக ஒரு 7 டன் வந்துருக்கும். 7 டன் வந்துருக்கும். இப்போ நம்ம ஃபுட்டிங் எடுத்து அடிக்கிறது இது ஒரு டன் வரும் தனியாக. சரி, இப்போ நீங்கள் பேஸ் வரைக்கும் தோண்டி இருப்பீங்க, இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் நோண்டி தானே அதுக்கு மேலே பில்டிங் கட்ட முடியும் இல்லையா?
ஆமாம், இது நோண்டி தான் கட்டணும் அது. ஓகே ஓகே, அது அவங்க பண்ணிப்பாங்க. ஆமாம், அவங்க பண்ணிப்பாங்க, இன்ஜினியர் சைடில் பண்ணிடுவாங்க. அதுக்கும் உங்களை தான் கூப்பிடுவாங்களா அல்லது வேற டீம்? இல்லை, அது வேற சின்ன வண்டி கூட்டு பண்ணிப்பாங்க. ஆஹா, ஓகே ஓகே. அது என்ன மாதிரியான மிஷின் அது? ஜேசிபி டயர் இருக்குமா அந்த வண்டி. அதை கூட்டு பண்ணிட்டு ஆளுங்களுக்கும் வேலை இருக்கு, நோண்டிட்டு க்ளீன் பண்ணுவாங்க கீழே இறங்கி, அது மாதிரி பண்ணுவாங்க. சரி, இது வந்து ப்ராஃபிட்டபிளான ஒரு வேலையா இது? அதாவது இது வந்து ப்ராஃபிட் பார்த்துடலாம்ப்பா, ஒரு பில்டிங்க்கு இவ்வளோ கொடுக்குறாங்க, இது வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு மிஷினுக்கும் அண்ட் ஒர்க் பண்ணுற ஒரு 5-6 பேர் டெய்லி வேலை பார்க்குறீங்க, எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்குமா? லாஸே ஆகாதுண்ணா, வண்டி மிஷினை பொறுத்த வரைக்கும் லாஸ் ஆகாது, ஆளுங்களுக்கும் லாஸ் ஆகாது. ஏன்னாக்கா அது கரெக்டாக அவங்க மென்ஷன் பண்ணி தான் அமௌண்ட்டு பேசுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட்டு பேசி மிஷின் இறக்கி செய்வாங்க வேலை. சரிப்பா, தொடர்ந்து உங்களுக்கு வேலை இருக்கும். ஓகே, இப்போ வேலை இல்லாத நாள் என்ன பண்ணுவீங்க? வேலை இல்லாத டைம் வண்டி நிற்கும், பெரும்பாலும் வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். வேலை இல்லாத டைம் வந்து வண்டி நிற்கும், அந்த டைமில் வண்டியோட மெயின்டெனன்ஸு அதெல்லாம் பார்த்துப்போம். ஓகே, இப்போ வண்டி 2 நாள் நிற்குதா, அதுக்கு உண்டான மெயின்டெனன்ஸ் பார்த்து வண்டியை தயார் பற்றி வச்சுருவோம், வேலை வந்ததும் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். இந்த வண்டிக்கு எங்கே ஷெட் இருக்குது? ஷெட்டெல்லாம் இல்லைண்ணா, இது மாதிரி ஒர்க் பண்ணுற இடத்துல வண்டி நிப்பாட்டுருவோம். அப்படி வேலை கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும், அப்படி இல்லைனாக்கா இங்கே பர்மிஷன் கேட்டு இப்படியே ஒரு ஓரமாக நிப்பாட்டுருவோம். ஷெட்டுலாம் கிடையாது மிஷினுக்கு. ஆனால் நம்ம ஒர்க் பண்ண பார்த்து வண்டியை வந்து ஷெட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போகணும். அது தனியாக, இது ரெட்டேரியில் இருக்குது, ரெட்டேரி இருக்குது, அம்பத்தூரில் இருக்குது, தாம்பரத்தில் இருக்குது. அது வந்து மிஷின் ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் அது தனியாக ஷெட்டு போட்டு வச்சுருப்பாங்க, அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வேலை பார்த்துக்க வேண்டியதான். பைக்கோ காரோ பஸ்ஸோ லாரியோ எதுனாலுமே சரி, இந்த பஞ்சர் ஆகிற பிரச்சனை இருக்கும், இதுக்கு அந்த பிரச்சனை இல்லை. இதெல்லாம் அந்த பிரச்சனை இருக்காது, நம்ம பாட்டுன்னு போகலாம், நம்ம பாட்டுன்னு வரலாம். ஓகே ஓகே. இது வந்து இப்போ ரோட்லலாம் ஓட்டிட்டு வருவீங்களா? வரும்போது ரோட்ல தான் ஓட்டிட்டு வந்துருப்பீங்க. அது வந்து நம்ம ரோட்டில் வர பார்த்து வேகமாக வந்தோம்னாக்கா ரோடு ஃபுல்லாக டேமேஜ் ஆகும், ஸ்லோவாக வரணும். அது அப்போ அந்த மார்க் மட்டும் தான் தெரியும், ரோடு டேமேஜ் ஆகாது. மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்பீடில் போகலாம் அந்த வண்டியில்? இது ஸ்பீடு வந்து 7 பாயிண்ட் வரைக்கும் போகலாம். 7 பாயிண்ட்னா 7 கிலோமீட்டர் ஸ்பீடு? இல்லை 7 பாயிண்ட் வச்சோம்னாக்கா குடு குடு குடுன்னு ஓடும், சும்மா 5, 4 அது மாதிரி வச்சோம்னாக்கா ஸ்லோவாக போகும். ஸோ அப்போ வந்து இதுவும் ஒரு ஜேசிபி வகையான ஒரு வண்டி தான் இல்லையா? ஆமாம், இப்போ ஜேசிபி வந்து ஒரே இடத்துல நிப்பாட்டி வேலை பார்ப்பாங்க, அது வந்து நம்ம அப்படி இப்படி திருப்பணும் வண்டியை. இது அப்படி இல்லை, எப்படி வேணாலும் சுற்றிக்கலாம், நம்ம இப்படி அடிக்கணுமா அப்படி அடிச்சிக்கலாம், இப்படி நோண்டணுமா அப்படி நோண்டிக்கலாம், நம்ம எப்படி வேணாலும் சுற்றி பண்ணிக்கலாம். அது இப்போ நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரி டயருக்கு பஞ்சர் பார்க்கணும், அது மாதிரி இதுக்கு என்ன பிரச்சனை வரும்? இதுக்கு வந்து பின்னு ஒன்று வரும், லாக் பின்னு, மாஸ்டர் பின்னு ஒன்று வரும். இந்த ட்ராக் வந்து இவ்வளோ டைட்டாக இருக்குல்ல, இதுக்கு வந்து நம்ம கிரீஸ் அடிக்கணும், கிரீஸ் அடிச்சாதான் இந்த ட்ராக் நல்லா டைட்டாக இருக்கும். கிரீஸ் லூஸ் ஆச்சுனாக்கா ட்ராக் லூஸ் ஆகிடும், ட்ராக் கைட்டிக்கும். ஓ, அந்த இந்த இது மாதிரி இருக்கு. ஆமா, உள்ள இருக்காது, அது நம்ம லூஸ் ஆச்சுனாக்கா நம்ம கிரீஸ் அடிச்சோம்னாக்கா டைட் ஆகிக்கும் ட்ராக். நம்ம கைட்டு வேலைகளை பார்க்கணும்னாக்கா கிரீஸை லூஸ் பண்ணிட்டோம்னாக்கா வீல் வந்து தனியாக வந்துடும். இது ஓட்டுறதே ரொம்ப கஷ்டம், இது ஓட்டுறவங்களும் கம்மியாக தான் இருப்பாங்க. இதுக்கு மெக்கானிக்னு தனியாக இருப்பாங்களா? மெக்கானிக் இருக்காங்கண்ணா தனியாக. இது வந்து இன்ஜினுக்குன்னு தனியாக இருப்பாங்க, ஹைட்ராலிக் சைடில் தனியாக இருக்காங்க, எலக்ட்ரிக்கல் தனியாக இருக்காங்க, அது மாதிரி தனித்தனியாக இருக்காங்க. நம்ம வந்து ரெகுலராக பார்க்குறோம்னாக்கா கம்பெனியில் தான் கூட்டு பார்ப்போம். இதே சாணி கம்பெனியில் இருக்காங்க இன்ஜினியருங்க, எதுனா ஒரு ஃபால்ட் ஆச்சுனாக்கா ஃபோன் பண்ணாக்கா ஓனரோட ஃப்ரெண்டு தான் அவங்க வந்து பார்த்துட்டு போவாங்க. நேர்லேயே வந்து பார்த்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஏசிக்கும் தனியாக பார்ப்பாங்க, ட்ராக்கு தனியாக பார்ப்பாங்க, இன்ஜின் தனியாக பார்ப்பாங்க, ஸ்விங் மோட்டர் தனித்தனியாக இருக்குது. அது சும்மா இப்போ கொஞ்ச நேரம் நின்னதுக்கே வேர்க்குது. உள்ள உட்காந்துட்டு வேலை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக மிஷின் ஏசி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் டயர்டு இருக்க தான் செய்யும். நம்ம 8 மணி நேரம் 7 மணி நேரம் ஓட்டுனா தான் ஏசியில் உட்காந்து ஓட்டினாலும் டயர்டு இருக்கும், டென்ஷன், பில்டிங்லாம் உடைக்க பார்த்து செம்ம இதுமாரி ஒர்க் பண்ண பார்த்து ஜாலியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெமாலிஷன் பண்ண பார்த்து மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போது நானே இப்போ பக்கத்தில் தான் ஆஃபீஸு, இப்போ வந்து நீங்கள் இடிக்கும் போது பில்டிங்கை ஆடுது, லைக் நிஜமாவே ஒரு பாட்டிலாம் கொழுகுது, ஆமாம் வந்து இடிஞ்சிருமோ, அது சாத்தியம் இருக்கு அதுக்கு? அது வந்து பில்டிங் இடியத்துக்குலாம் வாய்ப்பு இல்லை, சும்மா வைப்ரேஷன் வரும் பக்கத்தில், அவ்வளோதான். மற்றபடி பில்டிங்லாம் ஒன்றும் ஆகாது. அந்த வைப்ரேஷன் இருக்க தான் செய்யும், அது எந்த பில்டிங் வச்சாலும் பக்கத்தில் வைப்ரேஷன் இருக்க தான் செய்யும். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ஸ்லோவாக ஓட்டிப்போம், அவ்வளோதான். சரி, இப்போ வந்து இது வந்து சென்னைக்குள்ளேயே ஓட்டுறது ஓகே, ரோட்டில் வந்து ஸ்லோவாக போயிடுவீங்க. இது பக்கத்து மாவட்டம், இப்போ திருவள்ளூர், பாண்டிச்சேரி அதே மாதிரிலாம் கூப்பிட்டு என்ன பண்ணுவீங்க? இப்போ நம்ம பக்கத்தில் சைடு ஓட்டினா கூட வண்டியை எடுத்துகிட்டுலாம் போக முடியாது, நம்ம வெளியே எடுத்துகிட்டு போயிட்டோம்னா லாரியை வர வச்சு லாரியில் எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்படியா? ட்ரெய்லர் தனியாக இருக்குது, நம்ம வண்டியை ஏற்றினோம்னாக்கா சொல்லிட்டோம்னாக்கா லாரி வந்துடும், வந்துட்டு நம்ம கரெக்டாக ஒரு பொசிஷனான இடத்துல கரெக்டாக வண்டி ஏற்றும் போய் செட் பண்ணிவிட்டு லாரி வந்து நின்று தான் வண்டியில் ஏற்றி எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். ஓகே ஓகே. வண்டியில் ஏற்றுறது எப்படி ஈஸியாக ஏற்றிடலாம்? அது ஏற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சரி ஓகே. இந்த வண்டி வந்து வாங்கணும்னா எவ்வளோ ஆகும் பிரதர்? இது வந்து 75 லட்ச ரூபா வருதுண்ணா. மிஷினு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 லட்ச ரூபா வருது. அந்த இது ட்ரில் பண்றது அதுக்கு வேணும்னாக்கா நம்ம 15 லட்சம் கொடுத்து அது தனியாக வாங்கிக்கணும். மிஷின் வேணும்னா 75 லட்ச ரூபா. மிஷின் மட்டும் 75. இது வந்து மிஷின் கூடவே கொடுத்துருவாங்க. மிஷின் கூடவே கொடுத்துறாங்க. ஓகே. அப்புறம் நீங்க இன்னொன்று வந்து இந்த இப்படி க்ரஷர் கிடைக்குது இல்ல, அது வந்து 26 லட்ச ரூபா. அது 26 தனியாக வாங்கினோம்னாக்கா. அது வச்சிருக்கீங்களா? அது நான் வச்சில்ல. ஓகே ஓகே ஓகே. இது உங்களோட ஓன் வண்டியானே?
இப்போ தான் எடுத்தேன் நான் 5 மாதம் ஆகுது. ஓ சூப்பர் சூப்பர். செகண்ட் ஹேண்ட்ஸில் தான் வாங்கினேன். ம் ம் ம். 5 மாதம் ஆகுது சார். ஓகே. செகண்ட்ஸில் வாங்கும்போது எவ்வளோ இருந்துச்சு? 32 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினேன். ஓ சூப்பர் சூப்பர். இந்த வண்டிக்கு இப்போ பொதுவாக பெட்ரோல் டீசல் இருக்கும்ல, அது மாதிரி இதுக்கு என்ன? டீசல்ண்ணா, டீசல் கம்பல்சரி 300 லிட்டரு பிடிக்கும். ஓ நம்ம வந்து தேவையானது போட்டு வச்சுக்கணும். ம். சைட்டு முடிக்க பார்த்து நம்ம கணக்கு பார்த்துக்கலாம். இப்போ மைலேஜ்லாம் சொல்லுவாங்க, அது மாதிரி இதுக்கு மைலேஜ் வந்து 1 ஹவருக்கு வந்து 8 லிட்டரு போகும். 1 ஹவருக்கு 8 8 லிட்டர். லிட்டர். ஓகே ஓகே. தொடர்ந்து ஓட்டணும். தொடர்ந்து ஓட்டினாக்கா, இது ஓட்டினோம்னாக்கா 10 லிட்டரு போகும். ம் இந்த பக்கெட்டு போட்டு ஓட்டினோம்னாக்கா, அது போட்டு ஓட்டினோம்னாக்கா 8 லிட்டரு போகும். சரி. இப்போ வந்து இங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு வண்டியில் ஏற்றிட்டு தான் பக்கத்து ஏரியாவுக்கு ஆமா. போவீங்க இல்லையா? ஓகே. இப்போ பக்கத்து ஏரியாவுக்கு போயிட்டீங்க, இறங்கிட்டு இப்போ திருப்பி அங்கே வந்து உடனே ஆரம்பிச்சிடுங்களா? எப்படி அது நைட்டு தான் இப்போ ஆரம்பிங்களா? நம்ம எப்படின்னாக்கா, இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம பில்டிங் வந்து ஆல்ரெடி எல்லாமே ஜன்னல்லாம் கழட்டி தெளிவாக பக்காவாக வச்சுட்டா தான் வண்டி கூப்பிடுவாங்க. ம். நம்ம வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு இறக்கிட்டோம்னாக்கா நைட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண விட மாட்டாங்க. ஓ. காலையில் தான், மார்னிங் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ம். காலையில் போயிட்டு நம்ம பிரேக்கரை சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. அது பக்கத்துலலாம் பேசி வச்சுருவாங்க ஒரு இடத்துல. இல்லை ஒரு இடத்துல அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க, நம்ம பக்கத்தில் பேசி தான் நம்ம டெமாலிஷன் பண்ணணும். இப்போ மரம்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலாக? மரம்லாம் இருந்ததுனாக்கா, டிஸ்டர்பாக இருக்குதுனாக்கா கார்பரேஷன் சொல்லி கட் பண்ணி வச்சுருவாங்க. அப்படி இல்லைனாக்கா வீட்டுக்காரங்களே வந்து எல்லாம் முடிச்சிட்டோம்னாக்கா அவங்களே ஆளை வச்சு கட் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து இது வந்து ஏசின்னு சொல்லியிருந்தீங்க, அங்கே உடஞ்சிருக்கு, அது எதனால உடஞ்சிது? அது வந்து பில்டிங் டெமாலிஷன் பண்ண பார்த்து கம்பியில் வந்து ஒரு கட்டி போட்டு இழுக்க பார்த்து கிளாஸில் வந்து அடிச்சிச்சு. ஓ கல் தெரிச்சு அதில் ஆமா. பண்ணிடுச்சு. நம்ம ஃபோர்ஸாக அடிக்கிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து பீம்லாம் அடிச்சோம்னாக்கா ஸ்பீடாக தான் வச்சு அடிக்கணும். அதை நம்ம ரேஸ் ஸ்பீடாக வச்சு அடிக்க பார்த்து, பீம்னாக்கா இது இருக்கு பாருங்க, பீம் போட்டு பில்லரு, ஆமாம் ஆமாம், அதை போட்டு அடிக்க பார்த்து நம்ம அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அது நம்ம கொஞ்சம் ரேஸ் எக்ஸ்ட்ரா தான் வச்சு அடிக்கணும். அடிச்சு இழுக்க பார்த்து கட்டி வந்து போட்டுச்சு மேலே. ஓகே ஓகே. அப்போ மேலே ஐ மீன் இது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டு தான் உள்ளே வரது கூட வாய்ப்பு இருக்கு. அந்த கிரிலும் வந்து சின்னது இருக்கு, அதை போட்டோம்னாக்கா நம்மளுக்கு பார்வை கரெக்டாக தெரியாது. அதனால இந்த சைஸில் இருக்கு. இதை விட கொஞ்சம் சின்ன கட்டி வந்து கிளாஸில் போட்டு வந்துச்சு. இப்போ அடுத்த நிலை என்ன பண்ணலான் இருக்கீங்க? ஏன்னா இப்போ வந்து ஒரு மிஷின் வாங்கியிருக்கீங்க, கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் வளைச்சு இப்போ வந்து ஒரு மிஷின் வாங்கிட்டீங்க, ஒரு வண்டி வச்சிருக்கீங்க. அடுத்தது என்ன பிளான்? அடுத்தது வந்து அதான் அந்த க்ரெஷர் மிஷின் வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. நான் வந்து இந்த மிஷினை கற்றுக்கிறதுலேருந்தே எனக்கு அந்த ஆசை, எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை, எல்லாம் நம்மளே கஷ்டப்பட்டு தான் பண்ணதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணேன். நான் வீடு கட்டினேன், மேரேஜ் பண்ணேன். அப்பா அம்மா இல்லை, சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. நானே சம்பாரித்து வீடு கட்டினேன், மேரேஜ் பண்ணேன். இதோ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு 14 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வண்டி எடுத்துக்கிறேன். அடுத்தது க்ரெஷர் எடுக்கணும்னு ஆசை. அது வந்து 1,20,00,000 வருது அந்த மிஷினு. ஓ, அது எடுக்கணும்னு ஆசை, பண்ணுவேன். இன்னும் ஒரு 5-6 வருஷத்தில் கண்டிப்பாக எடுப்பேன், நம்பிக்கை இருக்குது. அதில் செகண்ட் ஹேண்ட்ஸ்லாம் கிடைக்காதா? அது புதுசே தான் எடுக்கணும். அதனால் அது புதுசு தான் எடுக்கணும். பார்ப்போம், கடவுள் விட்ட வழி. ஓகே. இப்போ இந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு கூட முடிஞ்சிச்சு. உங்களுக்கு சில இடம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 1 வீக் அல்லது ஒரு 10 நாள் நடந்திருக்கும் இல்லையா? இப்போ சில பெரிய பில்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மாதம் கூட போயிருக்கலாம் வேலை. அப்போ அந்த 1 மாதம் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு திருப்பி அந்த இடத்த விட்டு, அதாவது ஏன்னா நீங்கள் வந்து பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய இடமா, ஒரு என்ன சொல்கிறது, அடைஞ்சு போன இடமா இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி அது ஒரு எம்டி கிரவுண்டாக மாற்றிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ஃபீல்? நம்மளோட வேலை பண்ணுற வேலையை நீட்டாக பண்ணி கொடுக்கணும். இப்போ நம்ம டெமாலிஷன் பண்ணுறதுக்கு தான் போகிறோம். மேடு பள்ளம் இல்லாமல் நீட்டாக எப்படி கேட்குறாங்களோ அதை மாதிரி பண்ணி கொடுத்துட்டு நீட்டாக வரணும். அப்போ தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த வேலை நம்மளுக்குன்னு ஸ்டாண்டர்டாக கொடுப்பாங்க. அதனால் அது 10 நாள் ஆனாலும் 5 நாள் ஆனாலும் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி சைட்டை கொடுத்துட்டு நம்ம வெளியே போகணும். அப்போது வேலை நம்மளுக்கு கண்டினியூவாக கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ இதை வந்து ஓனாக வாங்கிட்டீங்க, உங்களுடைய முன்னாள் ஓனர் வந்து உங்களுக்கு அப்பப்போ கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க? அவர் வந்து எனக்கு அண்ணன் மாதிரி. அவர் அண்ணன் மாதிரி இல்லை, அண்ணன் தான். அவர் எனக்கு ரொம்ப, எனக்கு ஃபேமிலியில் யாரும் சப்போர்ட் பண்ணலனாலும் எங்கள் ஓனரை அவர் அண்ணனா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாப்புல. எனக்கு வந்து அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். எனக்கு எதனா ஒன்றா முதல்ல ஆளாக வந்து நிற்பாப்புல. அவர் பேர் செல்வம். சரி, நம்ம வண்டியில் போய் உட்காந்து உட்காருங்கண்ணா. அப்பா சரி, எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படிதான் அங்குமா? இதுல என்னது எது ஆக்சுவலா? இது என்னது? இது வந்து லாக். இதை ஓப்பன் பண்ணாதான் ஆப்ரேட்டிங்கே ஆகும். இதை லாக் எப்படி ரிமூவ்? ஆமாம், மேலே தூக்கணும் இப்படி. ஓகே. அப்போதான் ஆப்ரேட்டிங்கே ஆகும். ஓஹோ, அதை ஆன் பண்ணிட்டு இதை வச்சு இது பண்ணா இது? ஆமாம். ஓ, இது ஃபுல்லா அதோட கண்ட்ரோலா? இதை நம்ம இப்படி தள்ளனோம்னாக்கா ஸ்விங் ஆகும், வண்டி சுத்தம். இப்படி போகிறது? ஆமாம், இப்படி போகிறது. அப்படி தள்ளனாக்கா அப்படி போவோம். ஓகே. வண்டியோட கண்ட்ரோல்? வண்டியோட கண்ட்ரோல் வந்து இது. ஃப்ரண்ட்ல அமுகுனாக்கா ஃப்ரண்ட்ல போவோம், பேக்ல அமுகுனாக்கா பேக்ல வரும். அதாவது வண்டி முன்னாடி போறதுன்னா இப்படி பண்ணணும். ஆமாம். பின்னாடி வர்றது வந்து அப்படி பண்ணணும், அவ்வளோதான். ஓகே. இது வந்து முன்னாடி போறதுக்கா? ஆமாம்.
ஓகே, இது பின்னாடி வருது. பின்னாடி வருது. அதானே ஒரு தனித்தனியா இருக்கு இந்த இது வந்து தனித்தனியா இருக்குனாக்கா நம்ம கட் பண்றோம்னாக்கா ட்ராக்கை கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அது நம்ம ஃப்ரண்ட் ஒன்று பேக் ஒன்று, அதே மாதிரி ஃப்ரண்ட் ஒன்று பேக் ஒன்று. ஆமா, நீங்க இறங்கும் போது இது ஏதோ ஆஃப் பண்ணீங்க இங்கிட்ட ஏதோ ஒன்று. இதுதான் இதோ இங்க இருக்கு பாருங்க, ஆஃப் லீவர். அது என்னது? ஆஃப் லீவர். ஓகே, வண்டி ஆஃப் பண்றது. அது சாவிலையும் ஆஃப் பண்ணலாம், சென்சார் ஃபால்ட்டில் இருக்கு அதனால ஆஃப் பண்ண முடியல, அதனால அது தனியா இருக்கு. ஸோ அப்போ இது வந்து வண்டியை சுத்துறதுக்கு இப்படி லெஃப்ட் போனா இது லெஃப்ட் போனா இப்படி ரைட் போனா ஆமா இப்படி. இது அது வந்து நீங்க மேலே தூக்குனீங்கனாக்கா இது ஃபுல்லா மேலே தூக்கும். ஓகே, இந்த இது ஆமா இது டோட்டலாவே செட்டாவே மேலே தூக்கும். ஓகே, கீழே இறங்கினா செட்டா கீழே வரணும். ஓகே ஓகே. இதை இப்படி க்ளோஸ் பண்ணீங்கனாக்கா அந்த பக்கெட் மட்டும் க்ளோஸ் ஆகும். அப்படி ஓப்பன் பண்ணீங்கனாக்கா பக்கெட் ஓப்பன் ஆகும். சரி சரி சரி. இப்போ அதை எப்படி அள்ளுறீங்க ஆக்சுவலா? அது எப்படி ஸ்டார்ட் பண்ணி பாக்குறீங்களா? ஆன் பண்ணுங்க. தூக்குங்க மேலே, அதை மேலே தூக்கணும். ஸ்லோ 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 ஸ்லோ. ஓ, மெல்ல இழுக்கணுமா மேலே? வண்டி இப்படி குலுங்கிட்டே இருக்குமா? நீங்க அந்த மாதிரி நீங்க அது ஆடுது வண்டி. இருங்க ஒரு انا ஆஃப் பண்ணிருக்கேன். ரிஸ்க்னா ஆடுறீங்களா? ஓகே ஓகே, ஆஃப் பண்ணிருங்க வண்டியை. அம்மா, அது வந்து நம்ம ரேஸ் வச்சாக்கா அது ரேஸ் வச்சுக்கலாம், ரேஸ் கம்மி பண்ணி. ரொம்ப நன்றி பிரதர், உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்.